கார்த்திகை மாசம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது சபரிமலை ஐயப்பன் கோவில் தான். சபரிமலை ஐயப்பன் கோவில்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் அடுத்ததா ஞாபகம் வர்றது ஹரிவராசனம் பாடல் தான். ஹரிவராசனம் பாடலை பாடியது நம்ம இயேசுதாஸ் அவர்கள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சபரிமலை ஐயப்பன் கோவில்ல இயேசுதாஸ் அவர்கள் பாடிய ஹரிவராசனம் பாடல் தான் ஐயப்பன் அவர்களுக்கு தாலாட்டு பாடல். நைட்டு நடைய சாத்தும் பொழுது அந்த பாடலை பாடி தான் ஐயப்பனையை தூங்க வச்சு நடைய சாத்துறதா ஒரு வழக்கமும் இருக்கு. இந்த ஹரிவராசனம் பாடல்ல ஒரு பிழை இருக்குன்னு இயேசுதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. சமீபத்தில் ஐயப்பன் கோவிலுக்கு போன நம்ம இயேசுதாஸ் அவர்கள் மனமுருகி ஹரிவராசனம் பாடலை பாடியிருக்காரு. அப்ப பாடும்பொழுது அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடலோட 3வது வரியில அருவி மர்தனம் நித்திய நர்தனம்னு இருக்கு. ஆனா அது அருவி மர்தனம் கிடையாது, ஹரி விமர்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடல் பிழையை திருத்தி ஐயப்பன் முன்னாடி மனமுருகி பாடியிருக்காரு நம்ம இயேசுதாஸ் அவர்கள். இந்த பாடலோட ஆசிரியர் தேவராஜ் அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடி தான் பாடினதா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த பாடல்ல இப்படி ஒரு பிழை இருக்குன்றது எனக்கு தெரியல. இப்போதான் எனக்கு இந்த பிழை தெரிய வந்திருக்கு. இனிமே இந்த பிழை இல்லாம நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி இயேசுதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த பிழையை அவர் திருத்தி பாடி கொடுத்தா இனிமே இந்த திருத்தின பாடலை தான் நாங்க பாடுவோம் அப்படின்னு சொல்லி சபரிமலை தந்திரியான கண்டரு ராஜுவீரு சொல்லியிருக்காரு. மேலும் சினிமா செய்திகளுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபிலிமி பீட்.